அகிலத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். இத்தாலியில் கொள்ளையடிக்க சென்ற இலங்கையரின் பரிதாப நிலை. இந்தியாவில் தொடரும் கனமழையால் 10 பேர் பலி. ரஷ்யாவின் உளவு திமிங்கலம் உயிரிழப்பு. சுவிட்சர்லாந்தில் அதிக ஊதியம் பெறுவது இவர்கள்தான். உக்ரைனில் விளையாட்டு அரங்கை தாக்கிய ரஷ்ய ஏவுகணைகள். ஹமாஸ் படைகளிடம் சிக்கும் முன்னர் இஸ்ரேல் இளம்பெண் ஒருவரின் கடைசி வாக்குமூலம். இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரின் சித்திரவதையில் இறந்த ஜெனின் குடியிருப்பாளர். அறைக்குள் நுழையும் போதே இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த பெண் மருத்துவர். பப்புவா நியூகினியாவில் நிலநடுக்கம் ரிக்டரில் 6.4 பதிவு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். இத்தாலியில் நெப்லஸ் நகரில் கொள்ளையடிக்க சென்ற இடத்தில் இலங்கை இளைஞர் காயமடைந்துள்ளார். 32 வயதான இலங்கை இளைஞனே இவ்வாறு காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொள்ளை முயற்சியின் தோல்வியே இந்த காயத்திற்கு காரணமாக இருப்பதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உடலில் ஏற்பட்ட காயத்திற்காக அந்த நபர் பெல்லக்ரினியின் அவசர அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இந்தியாவின் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இடையே பல்வேறு இடங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக 10 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. கனமழையினால் தொடர்ந்து தண்டவாளங்கள் சில நீரில் மூழ்கியுள்ளதாகவும் சில இடங்களில் தண்டவாளங்கள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் சுமார் 140 தொடர்ந்து சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தொடர்ந்து பயணத்தை தொடர முடியாமல் நடுவழியில் தவித்த பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளதாக இந்திய தொடருந்து முகாமை மையம் தெரிவித்துள்ளது. சிறப்பு தொடருந்துகள் மூலம் சென்னை, திருப்பதி மற்றும் விசாகப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் உளவு திமிங்கலமான வால்டிமிர் திமிங்கலம் நோர்வே கடற்கரையில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த 2019 ஆண்டு நோர்வே கடலில் வெள்ளை திமிங்கலம் ஒன்று உடலில் கேமரா பொருத்தப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த திமிங்கலம் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருந்து அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. வால்டிமிர் என்று பெயரிடப்பட்ட அந்த 14 அடி நீளமுள்ள திமிங்கலம் ரஷ்ய உளவு திமிங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் வால்டிமிர் திமிங்கலம் நோர்வே கடற்கரையில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. திமிங்கலத்தின் மரணத்திற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றது. அதேவேளை திமிங்கலத்திற்கு ரஷ்யா இதுவரை உரிமை கோரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் குடிமக்களை விட சில வெளிநாட்டவர்கள் அதிக ஊதியம் பெறுவதாக சுவிஸ் பெடரல் புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் மேலாளர் மட்டத்தில் பணியாற்றும் வெளிநாட்டவர்களுக்கு சுவிஸ் குடிமக்களை விட அதிக ஊதியம் வழங்கப்படுகின்றது. இத்தகைய பணி செய்யும் சுவிஸ் நாட்டவர்களுக்கு சராசரியாக 1,29,100 சுவிஸ் பிராங்குகள் ஊதியம் வழங்கப்படும் நிலையில் அதே பணி செய்யும் வெளிநாட்டவர்களுக்கு சராசரியாக 1,30,000 சுவிஸ் பிராங்குகள் ஊதியமாக வழங்கப்படுவதாக பெடரல் புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வு தெரிவித்துள்ளது. உக்ரைனின் கார்கிவ் நகர விளையாட்டு அரங்கின் மீது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 47 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ரஷ்யா மீதான உக்ரைனின் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து உக்ரைனின் 2வது பெரிய நகரான கார்கிவ் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 5 சிறுவர்கள் உட்பட 47 பேர் படுகாயமடைந்துள்ளனர். உள்ளூர் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணியளவில் நகரின் வடகிழக்கு பகுதி மீது வணிக வளாகம் மற்றும் முக்கிய விளையாட்டு அரங்கின் மீது ஏவுகணை தாக்கியது. இந்த தாக்குதலில் 10 மாத குழந்தை உட்பட 7 குழந்தைகள் காயமடைந்துள்ளனர். அத்துடன் சிலர் மிகவும் மோசமான உடல்நிலையுடன் இருப்பதாக உக்ரைன்ஸ்கா பிரவுடா தெரிவித்துள்ளது. மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த அக்டோபர் மாதம் ஹமாஸ் படைகள் முன்னெடுத்த கண்மூடித்தனமான தாக்குதலின் போது சிக்கிக்கொண்ட இஸ்ரேலிய பெண்ணொருவர் கடைசியாக கூறிய வார்த்தைகள் தற்போது வெளியாகியுள்ளது. காசாவில் 6 பிணை கைதிகளின் சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தற்போது இஸ்ரேலில் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் சுரங்கப்பாதையில் நுழையும் முன்னர் இவர்கள் 6 பேர்களும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பிணை கைதிகளை மீட்க பெஞ்சமின் நெதன்யாகு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்படுகின்றது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்தைய நாடுகளின் ஆதரவுடன் பலஸ்தீன மக்களை கொல்லும் நடவடிக்கைகளை மட்டுமே கடந்த 10 மாதங்களாக இஸ்ரேல் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த நிலையில் தற்போது சடலமாக மீட்கப்பட்ட 6 பேர்களில் 24 வயதான எடன் ஜெருல்ஸ்மி என்பவர் ஹமாஸ் படைகளிடம் சிக்கும் முன்னர் கடைசியாக கூறிய வார்த்தைகள் பலரையும் கலங்க வைத்துள்ளது. 2023 அக்டோபர் 7 நோவா இசை விழாவின் போது எடன் பாடெண்டராக வேலை செய்து கொண்டிருந்தார். சம்பவத்தன்று ஹமாஸ் படைகளால் கடத்தப்பட்ட இவர் சுமார் 3 மணி நேரம்
தமது சகோதரியுடன் அலைபேசி உரையாடலில் இருந்துள்ளார். ஹமாஸ் படைகளால் கொல்லப்பட்ட தமது நண்பர்களின் சடலங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டு தப்பிக்க முயன்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வனப்பகுதிக்கு தப்ப முயன்ற நிலையிலேயே ஹமாஸ் படைகளிடம் சிக்கியுள்ளார். அவர்களிடம் சிக்கும் முன்னர் போலீசாருக்கு தொடர்பு கொண்ட அவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிக்க முயல்கிறேன், தயவு செய்து என்னை கண்டுபிடியுங்கள் என உயிர் பயத்தில் கெஞ்சியுள்ளார். குறித்த தகவல் அவர் சடலமாக மீட்கப்பட்டதை அடுத்து தற்போது வெளியிடப்பட்டு உறவினர்களை கலங்கடித்துள்ளது. எடன் மட்டுமன்றி மேலும் 5 ஞாயிறன்று கொல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் அரசாங்கத்தின் மெத்தனமே பிணை கைதிகளின் உயிரை பறித்துள்ளது என ஹமாஸ் தரப்பு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெனின் குடியிருப்பாளரான ஐமன் ரஜேக் அபேட் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரின் அடி மற்றும் சித்திரவதையின் விளைவாக இறந்தார் என்று கைதிகள் மற்றும் முன்னாள் கைதிகள் விவகார ஆணையம் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் ஒரு கூட்டறிக்கையில் தெரிவித்தமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தியாகி அபேடின் ஆரம்ப மருத்துவமனை சோதனையின்படி கைவிலங்குகளின் தடயங்கள் அவரது கைகளில் தெளிவாக இருந்ததோடு அவரது உடலில் அடித்து துன்புறுத்தப்பட்டதற்கான தடயங்கள் இருந்தன என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதன்கிழமை தொடங்கிய 5 நாள் இஸ்ரேலிய தாக்குதலில் குறைந்தது 24 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாகவும் இது பல ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்றாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தா பெண் டாக்டர் பாலியல் பலாத்கார கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சஞ்சய் ராயிடம் சிபிஐ பல கட்டங்களாக விசாரணை நடத்தி வருகின்றது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் சஞ்சய் ராயின் ப்ளூடூத் ஹெட்செட் ஆனது சம்பவம் நடந்த மருத்துவமனையின் செமினார் ஹாலில் கண்டெடுக்கப்பட்டதன் அடிப்படையிலும் சஞ்சய் ராய் தான் குற்றவாளி என்பதற்கு வலுவான ஆதாரங்கள் உள்ளன. இந்த நிலையில் சஞ்சய் ராய் நிரபராதி என்பதை நிறுவும் வகையில் அவரது வக்கீல் கவிதா சர்க்கார் சில விவரங்களை ஊடகத்துக்கு தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது, சஞ்சய் ராயிடம் உண்மை கண்டறியும் சோதனையான பாலிகிராஃப் டெஸ்ட் நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் சஞ்சய் ராயிடம் 10 கேள்விகள் கேட்கப்பட்டது. இதில் பெண்ணை கொலை செய்த பிறகு என்ன செய்தாய் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நீங்கள் கேட்கும் கேள்வி தவறு, நான் கொலை செய்யவே இல்லை என்று சஞ்சய் ராவ் தெரிவித்துள்ளார். மேலும் உண்மை கண்டறியும் சோதனையில் தான் செமினார் ஹாலுக்குள் செல்லும் போதே அந்த பெண் சுயநினைவின்றி கிடந்ததாக கூறியதும் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. அந்த பாலிகிராஃப் டெஸ்ட் அறிக்கையின்படி சம்பவம் நடந்த ஆகஸ்ட் 9 அன்று இரவு செமினார் ஹாலுக்குள் நுழையும் போது மயக்க நிலையில் இருந்த பெண் மீது முழுவதுமாக ரத்தம் படிந்திருந்தது. எனவே பயத்தில் நான் அந்த அறையை விட்டு வெளியே ஓடி வந்தேன் என்று சஞ்சய் ராய் தெரிவித்தார் என்று கவிதா சர்க்கார் கூறியுள்ளார். பப்புவா நியூகினியாவின் பங்குனாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 6.4 பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பப்புவா நியூகினியாவின் பங்குனாவிலிருந்து 57 கிலோமீட்டர் தெற்கே 41 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. உயிரிழப்பு அல்லது சேதம் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் அதிகாரிகளினால் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு கரையில் குறிப்பிடத்தக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு மத்தியில் ஈரான் ஆதரவு லெபனான் குழுவான ஹெஸ்பொல்லா இஸ்ரேல் மீது ஒரு பெரிய தாக்குதலை தொடுத்துள்ளது. பலர் ஏவுகணை தாக்குதலில் பலியானதை இஸ்ரேலிய ஊடகங்கள் உறுதி செய்துள்ள நிலையில் வடக்கு பகுதிகளை சரமாரியாக ராக்கெட்டுகள் தாக்கியதாக கூறப்படுகின்றது. காயமடைந்த இஸ்ரேலியர் ஒருவர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் பாலஸ்தீனியர்கள் மீதான ஐடிஎஃப்பின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த வேலைநிறுத்தங்கள் நடந்ததாக ஹிஸ்புல்லா கூறியது. அத்துடன் இஸ்ரேலிய ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது வேலைநிறுத்தம் இஸ்ரேல் முழுவதும் சேவைகளை முடக்கியதோடு விமான நிலையம் மூடப்படுவதாகவும் மருத்துவமனைகள் சிறிய அளவில் இயங்குவதாகவும் நாட்டின் முக்கிய தொழிலாளர் கூட்டமைப்பு இஸ்ரேல் முழுவதும் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து திங்களன்று இஸ்ரேல் முழுவதும் பல்வேறு சேவைகள் முடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக நிலையங்களும் அதிகளவில் மூடப்பட்டுள்ளதால் நகர பகுதி வெறிச்சோடி காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலத்தின் இந்த நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் அகிலம் டிவியோடு இணைந்திருங்கள்.